ஹாய் கைஸ், சைனாவோட மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் ஜெயிண்டான எவர்கிராண்டே பேங்க்ரப்சிக்கு ஃபைல் பண்ணியிருக்காங்க. எலான் மஸ்க் அவரோட ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி அவங்ககிட்ட இருந்த பிட்காயின் ஹோல்டிங்ஸை பெரிய அளவில் வந்து செல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நியூஸஸ்னால பிட்காயின் பெரிய லெவலில் இம்பாக்ட் ஆகி பெரிய டம்ப் அப்படின்னு சந்திச்சிருக்குது. ஆப்வியஸ்லி ஆல் காயின்ஸும் கூட. பிட்காயின் 22,000 20,000லாம் வந்து போக சான்சஸ் வந்து இருக்குதா? யூஎஸ் மார்க்கெட்ஸ்லாம் இந்த லெவலில் வந்து இருக்குது. அண்ட் சிபேரியம் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆகி பெரிய லெவலில் ரெட் ஃப்ளாக் அதை சுற்றி வந்து போயிட்டு வந்துருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட மார்க்கெட் நியூஸஸ் அண்ட் அப்டேட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ நவ். எவர்கிராண்டே கொலாப்ஸ், இந்த ஃபியர் வந்து பார்த்திங்கன்னா அக்ராஸ் மார்க்கெட்ஸ் நிறைய மாதங்களாகவே வந்து நிலவிட்டு வந்து இருந்தது. ஃபைனலி அந்த ஃபட் வந்து பர்ஸ்ட் ஆயிருச்சுன்னு சொல்லலாம். இப்போ எவர்கிராண்டே பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணியிருக்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்குது. இது அவ்வளோ லேஸாக வந்து எடுத்துக்க முடியாது. ஒரு ஷார்ட் டேர்முக்கு அட்லீஸ்ட் மார்க்கெட்டை டவுன் ட்ரெண்ட் ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு இந்த நியூஸ் ஆனது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். இது எவ்வளோ முக்கியமானது அண்ட் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிறது நான் இந்த ஆர்டிக்கலில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன். சைனீஸ் எக்கனாமி பெரிய அளவில் ஒரு ஹிட் வாங்கியிருக்குன்னே வந்து சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 24 ஹவர்ஸில் பிட்காயின் வந்து $25,200 வரைக்கும் வந்து போயிருக்குது. அண்ட் S&P 500லாம் கூட வந்து பெரிய ஹிட் வந்து வாங்கியிருக்கு. அண்ட் இதை தொடர்ந்து இன்னொரு நியூஸும் வந்து இன்ட்ரோவில் சொல்லியிருந்தேன். ஸ்பேஸ் எக்ஸ் அவங்க வந்து பெரிய லெவலில் அவங்களோட ஷேர்ஸ் வந்து செல் பண்ணாங்கன்னு. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அப்படிங்கிற ஒரு ரெப்யூட்டடான ஆர்டிக்கல் பிளாக் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் அவங்களோட ஒட்டுமொத்தமான ஹோல்டிங்ஸ் வந்து செல் பண்ண மாதிரி வந்து ஒரு நியூஸ் வந்து வந்தது. டெஸ்லா ஆக்சுவலாக $1.5 பில்லியன் கிட்ட பிட்காயின் ஹோல்டிங்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதை தொடர்ந்து எலான் மஸ்கோட இன்னொரு கம்பெனி ஸ்பேஸ் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $373 மில்லியன் ஒர்த்தான பிட்காயின் வந்து வச்சுருந்ததாகவும் அது வந்து இப்போ வந்து செல் பண்ணியிருக்கிறதா வந்து அந்த நியூஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இம்பேக்ட் நம்ம பிட்காயின் ப்ரைஸிங்லலாம் வந்து கொடுத்துருக்குன்னு வந்து சொல்லலாம். இப்போது பிட்காயின் இதை தொடர்ந்து இன்னும் ஃபர்தரான டவுன்ஃபால் வந்து இருக்குமா அண்ட் என்னோட வியூஸ் என்ன அப்படிங்கிற வந்து சொல்கிறேன். இப்போது ஒரு பெரிய லெவலில் ஒரு கேபிட்டலேஷன் வந்து சொல்ல முடியாட்டனாலும் ஒரு மேஜரான ஒரு ஃபாலு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைஸ் ஜம்ப் வந்து இப்போ வந்து ஏற்பட்டிருக்குது. இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து ஃப்ரைடே, ஸோ இன்றைக்கி வந்து வீக்லி எக்ஸ்பைரிலாம் வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ மார்க்கெட்ஸ் ஃபினான்ஷியல் இந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்ஸ்லாம் வந்து க்ளோஸ் ஆகிறனால மேபி இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ரெக்கவரி கூட வந்து இருக்கலாம். நேற்று நடந்த அந்த டம்புக்கான ரெக்கவரியாக வந்து இருக்கலாம்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ எந்த அளவில் இது வந்து மேபி வந்து போகலாம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, டு பி ஆனஸ்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பேரிஷாக தான் வந்து இருக்குது. இன்னும் மேபி ஒரு சின்ன ஒரு பம்ப் மேபி வந்து வரலாம். இன்றைக்கி அப்படியே ஒரு சைட்வேஸில் வந்து போயிட்டு சாட்டர்டே சண்டே சின்ன ரெக்கவரி வந்து அகெயின் வந்து ஹிட் ஆகி இந்த 24,000 25,000 வந்து வரலாம். இதுதான் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பேட் கேஸ் சினாரியோ வந்து இருக்குது. ஸோ மேபி 20,000லாம் அந்த அகெயின் வந்து வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பேட் நியூஸஸ்லாம் வந்து பார்க்கும்போது இட் சீம்ஸ் வெரி லைக்லி. அண்ட் ஆல்சோ ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்ஸும் இதை தொடர்ந்து வந்து பெரிய வந்து ஹிட் வந்து வாங்கியிருக்கனால நம்மளுக்கு ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அகெயின் 22,000 20,000லாம் கூட மேபி வந்து வரலாம். இப்போதைக்கு பிட்காயின் வந்து பார்க்கும்போது அவ்வளோக்குள்ள நல்லா இல்லைன்னு தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ டவுன் சைட் சினாரியோனா நான் இந்த மாதிரி தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மேபி இன்றைக்கி வந்து இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன சைட்வேஸ் இல்லை ரீடெஸ்ட் மாதிரி வந்து சாட்டர்டே சண்டேல வந்து இருந்துட்டு அதுக்கப்புறமா மண்டேக்கு அப்புறமா வந்து டவுன்ஃபாலாக வந்து இருக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்ஸோட பிட்காயின் எப்படி பவுண்டாகி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிற பொறுத்த அளவில் தான் வந்து இருக்குது. பட் இந்த $24,800 ஆனது வந்து ஒரு மேஜரான ஒரு க்ரூஷியலான ஒரு பாயிண்ட்டாக நான் வந்து பார்க்குறேன். மேபி இந்த இடத்துல ஒரு டீவியேஷன் மாதிரி எடுத்து பிட்காயின் மேலே போகிறதா இருந்தால் இந்த ஹைஸ் வந்து ஸ்வீப் பண்ணதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதுதான் நம்மளுக்கு பிரைட் சைடாக வந்து பார்க்க முடியுது. பட் அது இல்லாமல் பிட்காயின் வந்து இன்னும் தொடர்ந்து டவுன் சைடு வந்து போச்சுடான்னா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்ஸும் ஓரளவுக்கு வீக்காக வந்து தெரிகிறனால நம்ம பார்க்கக்கூடிய ப்ரைஸஸ் வந்து மேபி 20,000லாம் கூட அகெயின் வந்து வர சான்சஸ் வந்து இருக்குது. நான் ஸ்டில் ஒரு அப்சைட் தான் வந்து எதிர்பார்க்குறேன். மேபி இந்த ஏரியாலாம் வந்து ஸ்வீப் பண்ணுற வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்றதான். பட் வந்து பார்ப்போம் எந்த அளவில் இந்த ரீஜன் வந்து ஹோல்ட் பண்ணுதுன்னு. இந்த ரீஜனில் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரெஷர் இருந்து ஒரு டீவியேஷன் வந்து மேலே போச்சுடானா வெல் அண்ட் குட். பட் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்ஸும் வந்து அந்த அளவுக்கு வந்து ரீசெண்டாக டாப் அவுட் ஆன மாதிரி வந்து இருக்கனால மேபி வந்து பார்ப்போம் எந்த அளவில் ஓவரால் வந்து ப்ளே அவுட் ஆகுதுன்னு. இப்போ பிஎன்பி எத்தேரியம்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. பிட்காயின் டாமினன்ஸ் ஓரளவுக்கு இப்போ வந்து டவுன் சைடில் தான் வந்து போயிட்டு வந்து இருக்குது. மேபி இன்னும் வந்து ஃபர்தராக வந்து டவுன் இருந்துட்டு அப்பாகும் போது பிஎன்பியாக இருக்கட்டும் எத்தேரியமாக இருக்கட்டும் ஓரளவுக்கு பெரிய ஹிட்டே வந்து வாங்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குதுன்னு வந்து நான் வந்து நினைக்கிறேன் பர்சனலாக. இது வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்றதில் தான் வந்து இருக்குது. மேபி நீங்கள் ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணுறீங்களான்னா மேபி நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு டிசியை வந்து பண்ணிக்கலாம். பட் நம்மளுக்கு இது வந்து ஒரு பெட்டரான என்ட்ரி பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குதுன்னு தான் நான் அப்படி தான் இதை வந்து எடுத்துக்கிறேன். மேபி பிஎன்பிலாம் வந்து நல்ல ஃபால் அப்படிங்கிற வந்து ஆகிற மாதிரி தான் இருக்குது.
அது பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ பெரிய லெவல்லலாம் வந்து பிஎன்பி ஃபால் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து வாங்க ரெடியாக வந்திருப்பேன். மேபி 120 130 வந்து குடிச்சிச்சுட்டானா. அண்ட் எதேரியம் ஆஸ்வெல் எதேரியமும் வந்து பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு வந்து நல்லா இல்லைன்னே வந்து சொல்லலாம். வீக்லியில் இந்த 1640 இந்த ரேஞ்சு கீழெல்லாம் வந்து க்ளோஸ் ஆச்சுட்டானா மேபி அப்கமிங் வீக்ஸ்லேயே கூட நம்ம ஒரு நல்ல டவுன்ஃபால் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இங்கேயே உங்களால் வந்து பார்க்க முடியும். இந்த இடத்துல ஒரு பெரிய சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்காக ஒரு பெரிய வீக் மாதிரி வந்து இருக்குது. மேபி இன்னும் ஒரு ஃபர்தரான டவுன்ஃபால்லாம் அது ட்ரிகர் பண்ணிச்சுட்டானா ஒரு 1400s அந்த மாதிரி ரேஞ்செலாம் கூட அகைன் வந்து பார்க்க சான்சஸ் வந்து இருக்குது. அண்ட் ஆர்பிட்ரியம் இதெல்லாமே கூட ஒரு நல்ல நம்மளுக்கு அப்கமிங் டேஸில் ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேபிட்டல் வந்து ப்ரிப்பேர்டாக ரெடியாக வந்து வச்சுக்க வந்து பாருங்கள். அண்ட் இந்த லெவலில் தான் இப்போதைக்கு மார்க்கெட்ஸ் வந்து போயிட்டு வந்திருக்குது. அண்ட் ஷிபேரியமும் வந்து ரீசெண்டாக வந்து லான்ச் ஆகிருக்குதுங்க. ஷிபேரியம் லான்ச் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து எதேரியம் மாதிரி நேட்டிவ் செயின்ஸ்லேருந்து ஷிபேரியமுக்கு வந்து பிரிட்ஜ் பண்ணும்போது ஃபண்ட்ஸ் வந்து ஷிபேரியமுக்கு வந்து சேரல. இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து போயிட்டு இருந்தனால ஷிபேரியமும் ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டரஸாக தான் வந்து லான்ச் வந்து இருந்திருக்குது இப்போ வரைக்குமே. இங்கே உங்களால் பார்க்க முடியும் $1.7 million வர்த்தான ஃபண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதேரியம்லேருந்து இப்போ ஷிபேரியமுக்கு பிரிட்ஜ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்பிட்வீன் இந்த கிராஸ் செயின் பிரிட்ஜ்லேயே அந்த ஃபண்ட்ஸ் வந்து ஸ்டக்காக இருக்குது. ஆக்சுவலாக ஷிபேரியம் வந்து ஒரு பெரிய ட்ரெண்டாக வரும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக வந்து இருந்தது மீம் காயின்ஸ் லவ்வர்ஸ் நடுவில். பட் இதுவுமே அந்த அளவுக்கு ட்ரெண்டாக வந்து போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அமையலன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். இப்போதைக்கு இந்த ரெவன்யூ ஷேரிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இந்த பர்டிகுலர் ட்ரெண்ட் வந்து பெரிய அளவில் வந்து பேசப்படுது. ஆனால் அது சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் அதை பார்த்தீங்கன்னா ட்விட்டர்லேயோ டெலிகிராம்லேயோ உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் அட் த லீஸ்ட். ஸோ இப்போதைக்கு இதுதான் கைஸ், இந்த அளவில் தான் வந்து இருக்குது. நீங்கள் இப்போதைக்கு ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு என்ன வந்து கேட்டிங்கன்னா மேபி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இருந்ததுன்னா ஐ வில் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் டெக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஓரளவுக்கு சில இதெல்லாம் வந்து நல்லாவே வந்து இருக்குது. சூஷி வந்து என்னடா டவுன் ட்ரெண்டில் இருந்தாலும் எனக்கு சூஷி வந்து டிவிஎல் வகையாக வந்து பார்க்கும்போது சூஷி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் யூனியுமே வந்து பார்த்திங்கன்னா யூனி ஆக்சுவலாக ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ப்ராஜெக்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து டீசென்ட்ரலைஸ்டு ஸ்வாப்பிங் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறனால சூஷி வந்து யூனி வந்து இப்போ வந்து நல்லா இருக்கா வாங்கலாமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா யூனி வந்து ஆக்சுவலாக ஓரளவுக்கு நல்லாவே வந்து இருக்குங்க. பட் ஒரு பெரிய பிக் வந்து பார்த்துருக்கோம். என்ன ப்ரைஸ் ரேஞ்சஸில் நீங்கள் வந்து வாங்கலாம் அப்படின்னு என்ன வந்து கேட்டிங்கன்னா நான் பர்சனலாக இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி வந்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு $5 கீழே வந்து ஆப்வியஸாக நீங்கள் வந்து வாங்கலாங்க. பட் மேபி வர்ஸ்ட் கேஸ் சினாரியோஸில் நம்ம மேபி இந்த $3.7 அதெல்லாம் கூட வந்து பார்க்கலாம். அது வரைக்கும்லாம் கூட டிசிஏ பண்ணலாம். இதை பற்றி நான் ஒரு தனி ஷார்ட்ஸ்லையாவது உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு ஒரு சில மேபி ஒரு சில எக்ஸ்சேஞ்ச் காயின்ஸ்லாம் வந்து வாங்கன்னு நினச்சிங்கன்னா ஹெச்டியாக இருக்கட்டும், எல்சிஎஸ் எக்ஸ்சேஞ்சாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து வாங்கலாம். என்னென்ன வாங்கலாம் அப்படிங்கிற பற்றி நான் தனியாக ஷார்ட்ஸில் வீடியோ மூலமா வந்து அப்டேட் பண்ணுறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதுதான் என்னோடய டேக் இப்போதைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் பொறுத்து. சூன் மண்டே மார்க்கெட் பார்த்துட்டு டியூஸ்டே உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாம் டஸ்ட் எல்லாம் செட்டில் ஆகி ஃபட் எல்லாம் செட்டில் ஆனதும் ஒரு கிளியரான ரீட் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அப்போ வந்து அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டில் தென் பை பை.